அனிதாவிற்கு அனிதாவிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே மாணவ போராட்டம் வாழியவே மாணவ போராட்டம் வாழியவே. வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் சோசலிச சமூகத்தை. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். மாணவர்களின் இந்த போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறதா பாக்குறீங்களா? மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது பதவி விலகி இருக்கிறார். இளைஞர்களோட இந்த முதல் நகர்வு வெற்றி அடைஞ்சிருக்கிறதா எடுத்துக்கலாமா சார்? இது ஒரு முதற்கட்ட வெற்றி தான், ஒரு முழுமையான வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் பதவி விலகிறதுனாலேயே அந்த சிஸ்டம் சரியாயிடும் அப்படின்னு நம்புறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. ஆனா பிரதமர் அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு. 2 நாள் நைட் அவர் தொடர்ந்து போட்ட அந்த ரீல்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி இதுல சம்மந்தப்பட்டவங்களை எல்லாம் நாங்கள் களையெடுப்போம்னு சொல்லி களையெடுத்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பதவியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. பலரையும் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, தெரியுது. ஆனா இதை வந்துட்டு ஒரு முழுமையான வெற்றின்னு கருத முடியாது. ஏன்னா இதே தர்மேந்திர பிரதான் தான் இன்னைக்கு அவர் சொல்றாரு, இளைஞர்களுடைய கனவுக்கு வந்துட்டு நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்படியேப்பட்டவராக இருந்தாருன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்த சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நம்மளுடைய தர வேண்டிய நிதியை அவர் மடக்கி வச்சிருப்பாரா? 3 மொழி திட்டத்தை வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தானே அதை தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அப்ப அன்னைக்கு அதிகார மமதையோட பேசினார். இன்னைக்கு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுச்சியை கண்டு அவர் அடிபணிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திடீர்னு இன்னைக்கு வந்து இந்த ராஜினாமா எதனால அப்படின்னம்னா, பீகார்ல வந்துட்டு அந்த இளைஞர் மாணவர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வலுத்து விட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க அதை பண்றாங்க. இதுல வந்துட்டு மோடி அரசனுடைய ஒரு அரசியல் ரீதியான ஒரு சாதுரியமான நகர்வுன்னு தான் நான் கருதுவேன். முதல்ல இப்படி ஒன்று சொல்லிட்டு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த கட்சியினுடைய மாணவர்கள் இளைஞர்களையும் அவங்களையெல்லாம் முதல்ல அந்த இடத்துல ஜந்தர் மந்தர் கலைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமா இருக்கக்கூடியவங்க மேல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டு யார் யாரெல்லாம் கல் வீசினாங்க அப்படின்ட்டு உள்ளபடியே அந்த லாரி அங்கே கொண்டு வந்தது அங்கே இருக்க பாதுகாப்புல நின்றுட்டு இருந்தவங்க தான் அப்படின்றது எவ்வளோ சொல்லியாச்சு. ஆனால் இளைஞர்கள் தான் அந்த மாதிரி பண்ணாங்க, காக்ரோச் ஜனதாவில் வந்துட்டு சமூக விரோத சக்திகள் தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே ஆக இந்த போராட்டம் அப்படின்றது ஒரு முதற்படியை தாண்டி இருக்கிறது. இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். சார், டெல்லியை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு முறைகேடை கண்டித்து தான் வந்து அவங்க இந்த போராட்டம் மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்றத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் சார்? ஆமா, இப்ப அவங்க வந்துட்டு முதல் முறையா அதுல நடந்த குளறுபடிகள், அதனால மாணவர்கள் 12 பேர் செத்தது, தற்கொலை பண்ணிட்டு செத்தது, இதற்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை தான் வந்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வச்சது. அதனாலதான் அவங்க வந்துட்டு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முதல்ல இந்த நாட்டில் என்ன அப்படின்னீங்கன்னா எதுக்குமே யாருமே அக்கௌண்டபிள் கிடையாது. ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னோம்னா அதுக்கு 1008 கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ 20ஆம் தேதி இந்த கடந்த திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்கள ஒடுக்கிறதுக்கு முற்பட்டாங்க. முடியலன்னும் போது பேசினாங்க. பேச்சுவார்த்தையிலே அவங்க இனங்கலை அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பீகார்லயும் அந்த பிரச்சனை பெருசான உடனே பதவி விலகுறாங்க. எனவே அதுதான் அங்க 2வது ஸ்டெப். அடுத்தபடியா ஒருவேளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துட்டு தமிழ்நாடு முன்னெடுத்த அந்த கோரிக்கை நீட்டு தேர்வை வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை எடுக்கலாம். ஆனா எல்லா மாநில அரசுகளும் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைக்கல அப்படின்றத நம்ம கவனத்துல கொள்ளணும். உதாரணத்துக்கு கர்நாடகாவோ இல்ல கேரளாவோ இல்ல வேற எந்த மாநிலத்திலையும் அங்கெல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி கல்லூரிகள் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீட் தேர்வை வந்துட்டு எதிர்க்கல. நம்ம எதிர்க்கிறோம். என்ன கிட்டத்தட்ட 60 கல்லூரி நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம பாதிக்கப்படுறவங்களா இருக்கிறோம். அதனால நம்ம எதிர்க்கிறோம். இதே நிலைப்பாட மற்றவங்க எடுக்காம காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.